கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. உறவுகள் புள்ளிகள் சார்ந்த வினா வகையில அடுத்த வினா ஒண்ணு பார்ப்போம். ரைட்டா? ரைட். 5 வினாக்களை கொண்ட போட்டியில வினாக்களுக்கு முறையே 1, 2, 3, 4, 5ங்கிற புள்ளிகள் வழங்கப்படுதான். ரைட்டா? இப்ப முதலாவது வினாவுக்கு 1 புள்ளி, இரண்டாவது வினாவுக்கு 2 புள்ளி, மூணாவது வினாவுக்கு 3 புள்ளி, நான்காவது வினாவுக்கு 4 புள்ளி, ஐந்தாவது வினாவுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுதான். ரைட். இதான் புள்ளி வழங்குற ஸ்கீம். ரைட். ஒரு மாணவன் சரி, ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அனைத்து வினாக்களுக்கும் சரியாக விடையளித்தான். என்ன செஞ்சிருக்காரு? எல்லா வினாக்களுக்கும் சரியா விடையளிச்சிருக்காரு. சரியா எல்லா வினாக்களுக்கும் விடையளிச்சிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பார்த்தா அவனுக்கு எல்லா புள்ளியும் கிடைச்சிருக்கும். ரைட். ஆனால் விஷயம் இப்ப சொல்றாங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வினாவுக்கு சிறப்பு புள்ளியாக இரட்டிப்பு புள்ளிகள் வழங்கப்படுது. போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்களாம். என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு வினாவுக்கு சட்டப்படிக்கு விட சொல்லியிருக்காரு. சரியா? விட சொன்னோன்னா அந்த கேள்வியை கேட்ட ஆசிரியர் என்ன செஞ்சிருக்காரு? சரியான மன மகிழ்ச்சி ஆகிட்டார். ஆகி உங்களுக்கு இது கொடுக்குற புள்ளியோட அதே மடங்கு இன்னொரு புள்ளிகளும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டிப்பு புள்ளி, அதே மாதிரி 2 மடங்கு புள்ளி கொடுத்திருக்காராம். ரைட்டா? அவன் 18 புள்ளிகளை பெற்றான். எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்காராம்? 18 புள்ளிகளை பெற்றிருக்காராம். மொத்தமா கிடைக்க வேண்டியதை விட கூடுதலா கிடைச்சிருக்கு. பார்ப்போம். இரட்டிப்பு புள்ளிகளை பெற்ற வினா எத்தனையாவது வினா அப்படின்னு கேட்கிறாங்க. இரட்டிப்பு புள்ளி அப்படிங்கிறது அந்த போனஸ் பாயிண்ட், அந்த போனஸ் புள்ளி எந்த வினாவுக்கு கிடைச்சி அப்படின்னு பார்த்தோம். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுல நம்ம இருக்க கணித செய்கையை பார்த்துருவோமா? இங்க பாருங்க, 5 வினாக்கள் கொண்ட போட்டியில முறையே இவர் என்ன செஞ்சிருக்காரு? 1, 2, 3, 4, 5 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இதுல அந்த மாணவன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிச்சிருக்கான். சரியா விடையளிச்சிருக்காரு தானே? அப்ப எல்லா வினாவுக்குமான புள்ளிகள் அவரை சேர்ந்திருக்குமா இல்லையா? அப்ப சேர்ற நேரத்துல இன்னைக்கு கூட்டல்ங்கிற விடையும் இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு வினாவுக்கு மேலதிகமாகவும் புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? மேலதிகமாகவும் கொடுத்தா இன்னும் கூட்டல் தான் எனக்கு நடந்திருக்கு. ரைட்டா? அதோட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 18 புள்ளி கிடைச்சிருக்கு. இவரை கேட்கிறாங்க இரட்டிப்பு புள்ளி கிடைச்ச வினா என்னன்னு தானே. இங்க பாருங்க, மொத்த புள்ளிகள் எத்தனை கிடைச்சிருக்கும்? எல்லா வினாவுக்கும் சரியா விடை அளிச்சனால மொத்த புள்ளிகள் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா அதான்